இப்ப வந்து இப்ப வைரமுத்து சார் இருக்காரு. அவரு கூட வந்து எத்தனை ஸ்டூடெண்ட் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவர் படிக்கிற அந்த காலேஜ்ல. எல்லாருக்குமே கவிதை எழுத வந்தது. கவிதைங்கிறது தனி. அந்த மாதிரிதான் இசைங்கிறதும். நமக்கு பர்த்லயே அது இருக்கணும். இருந்துச்சுன்னாதான் நம்ம வந்து கத்துக்கிறது வேற, நமக்கு தானா வர்றது வேற. அந்த மாதிரி ஞானம் இயற்கையா இப்ப இளையராஜா வந்து ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் கத்துக்கிட்டாரு? வந்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டாரு. ஆனா அவரோட மூளையில யோசிப்புல இன்னைக்கு சிம்பனி வரைக்கும் போயிட்டாரு. ஒரு பீத்தாவன் மொசாட் மாதிரி வேற ரேஞ்சில சிம்பனி வரைக்கும் போய் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு கலைஞனா பிறக்கிறது. அந்த மாதிரிதான் இசைங்கிறது கத்துக்கிட்டு வர்றது. நீ கத்துக்கிட்டு வர்றது தேரி மட்டுமே தான் தெரியும். இப்ப இதுல தேரி இருக்கு, அந்த நோட்டு இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம ஒண்ணு நீங்க யோசிச்சீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு உணர்வு உண்டு பண்ணும். அப்படிதான் பாட்டுங்கிறது அது தானா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஞானம். அப்படிதான் நான் இசையை நினைக்கிறேன். அப்படிதான் இந்த ஆல்பம் எல்லாம் கிட்ட கொடுத்து